Dear students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது CBSE Max Chapter 2 Polynomialsல Example Sum 3 பார்க்க போறோம். Find the zeros of the polynomial x square minus 3 and verify the relationship between the zeros and the coefficients அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சம். ஆல்ரெடி நம்ம நிறைய சம் பார்த்திருக்கோம் இந்த மாடல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் the given polynomial x square minus 3, we should factorize this quadratic polynomial. So which is equal to, இதை factorize பண்ணா என்ன வரும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் simplest formula இப்படி எழுதலாமா பாருங்க. x square minus இந்த 3 root 3 whole square னு எழுதிக்கலாம். ஏன்னா root square இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். root 3 whole square பண்ணா கிடைக்கிறது 3 தான். ஸோ எந்த வேல்யூயும் சேஞ்ச் ஆகல. எதுக்கு நம்ம இந்த மாதிரி எழுதுறோம்? ஸோ ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருந்தா இதுக்கான ஃபார்முலா a பிளஸ் பி இன்டு a மைனஸ் பி. ஸோ அந்த ஃபார்முலா படி இதை நம்ம செப்பரேட் பண்ண போறோம். அப்ப x பிளஸ் ரூட் 3 அப்படின்னு ஒரு டேர்மும் x மைனஸ் ரூட் 3 அப்படின்னு ஒரு டேர்மும் கிடைக்கும். ஸோ நம்முடையுமே இப்போ ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறது தான். அப்ப நம்ம என்ன செய்வோம்? இந்த ஃபேக்டர்ஸை ஜீரோவுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுவோம். ஸோ கன்சிடர் திஸ் x பிளஸ் ரூட் 3 இன்டு x minus root 3 which is equal to 0. இப்ப நமக்கு x plus root 3 equal to 0 னு ஒரு டேர்மும் x minus root 3 equal to 0 னு இன்னொரு டேர்மும் கிடைக்கும். அப்ப x equal to minus root 3 ன்றது one of the 0, x equal to plus root 3 ன்றது another 0. ஏன்னா இந்த டேர்ம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனா சிம்பிள் மாறும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் எழுத போறோம். therefore zeros of x square minus 3 are minus root 3 and plus root 3. சோ இது ரெண்டும் தான் இதுக்கான ஜீரோஸ். நெக்ஸ்ட் இந்த ஜீரோஸ்க்கும் இங்க இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது வெரிஃபை பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை சம் ஆஃப் ஜீரோஸ். சோ விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு மைனஸ் ரூட் 3 இருக்கு, இன்னொன்னு பிளஸ் ரூட் 3 இருக்கு. சோ ஆன்சர் 0 ஆயிடும். திஸ் இஸ் நம்பர் 1. இது எதுக்கு ஈக்குவலா வரணும்? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலா வரணும். மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் divided by coefficient of x square. So which is equal to coefficient of x அப்படிங்கிற term இங்க இல்ல. அப்படி இல்லனா அத நம்ம 0 னு போட போறோம். denominatorல x squared coefficient 1. So this is equal to 0. Number 2. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அடுத்து product of zeros. So அங்க இருக்குது ஒன்னு minus root 3 இருக்கு, இன்னொன்னு plus root 3 இருக்கு. So plus into minus minus னு வரும். root 3 into root 3 only 3 னு வரும். This is number 3. அடுத்து பாத்தீங்கன்னா இது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். சோ விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் 3 இருக்கு, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. திஸ் ஆல்சோ மைனஸ் 3. நம்பர் 4. இப்ப நம்ம ஃப்ரம் 1 2 3 and 4 வெரிஃபைட் 1 ஈக்குவல் டு 2 and 3 ஈக்குவல் டு 4. சோ வெரிஃபைட் த ப்ராப்ளம். இந்த அளவுக்கு எழுதுனா போதுமானது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.